தோனினா தோனிங்க, அவர் என்னதான் இருந்தாலும் இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி பில்டப் பண்றதே ஒரு இதா போயிடுச்சு. ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாருமே அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த ஸ்டேட் டீமுக்கோ இல்ல அந்த ஐபிஎல் டீமுக்கோ தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் கூட ஒத்துக்கிறேன். ஆனா என்ன இருக்குதுன்னா, டீம் சப்போர்ட்டா கூட இல்ல இது. வெல்கம் டு இவரு பெரிய லாடு யூடியூப் சேனல். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுல 1000 வியூஸ் போயிருச்சு. ஒரு லாங் வீடியோ 1000 வியூஸ் போயிருக்குன்றது வந்து ஒரு பெரிய விஷயம், அது ஒரு 30 நிமிஷம் வீடியோ. சோ இனிமே வந்து ரெகுலரா கிரிக்கெட் பத்தியும் மத்த இதை பத்தியும் நம்ம டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறோம். சோ அந்த வகையில இது ஐபிஎல் சீசன் அப்படின்றனால நம்ம வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் கமெண்ட்ரிஸும் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய. இப்போ இந்த ஐபிஎல்ல வந்து தமிழ் கமெண்ட்ரி மேல நிறைய கிரிட்டிசிசம்ஸ் நானுமே வச்சிருக்கேன், நிறைய ட்ரோல் பண்ணி வீடியோஸும் போட்டிருக்கேன், அதுக்கு அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க, நிறைய பேர்கிட்டயும் இருக்கு. சோ அந்த தமிழ் கமெண்ட்ரிய பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். தமிழ் கமெண்ட்ரியில என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, இல்ல இங்கிலீஷ் கமெண்ட்ரியையும் ஒரு ரீஜனல் கமெண்ட்ரியையும் கம்பேர் பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு பார்க்க போறோம். நம்மளோட கிஷோர் ப்ரோ இருக்கிறாரு. ப்ரோ சொல்லுங்க, உங்களோட ஒப்பீனியன் ஆன் தமிழ் கமெண்ட்ரி என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபேன் வச்சுக்கோங்களேன். நான் கிரிக்கெட்டை ரொம்ப கிரிக்கெட்டா பாக்குற ஆளு. அப்படி பாக்குறப்போ ஒரு சில பேர் காமெண்டேட்டர்ஸ் பேசுறது, தமிழ் காமெண்ட்ரியில பேசுறது வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு. கேமா பேசுறதை விட்டுட்டு பிசினஸா பேசுறாங்கல்ல. எனக்கு பிசினஸ் வேணாம், எனக்கு கிரிக்கெட் வேணும். சோ நான் டெப்தா தெரிஞ்சுக்க நினைக்கிறப்போ வந்துட்டு நீ அதை போடுறான், அவன் வந்துட்டான்டா, இவன் வந்துட்டான்டா, இவன் இப்படிடா அப்படிடா அப்படின்னு பேசுறதுல வந்துட்டு எனக்கு ஏதோ பெருசா யூஸ்ஃபுல்லா தெரியல. இப்போ நானா தமிழ் மீடியம் படிச்ச ஒரு ஆளு, நம்ம சின்ன வயசுல வெறும் இங்கிலீஷ் கமெண்ட்ரி தான் அதிகமா இருக்கும். இன்னைக்கு ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் நமக்கு தெரியுது அப்படின்னா அதுக்கு இதுவுமே ஒரு காரணமா கூட இருந்திருக்கு. அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிரிக்கெட் பாக்குறப்பதான் கனெக்ட் ஆச்சு. இப்போ அது நம்ம மிஸ் பண்றோம்னு சொல்ல முடியாது. ரீஜனலா இருக்கிறதும் நல்லதுதான். சோ நிறைய பேருக்கு தெரியும், புரியும். பட் அதையுமே அவங்க கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது, வெறும் பிசினஸா பார்க்காம. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் கமெண்ட்ரின்னு ஒண்ணு உருவானது எதுக்காகன்னா, நான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்காக கிடையாது, ஜஸ்ட் ஐபிஎல்லுக்காகன்னு ஒரு சில புதுசா கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நிறைய பெண்களும் சரி, நிறைய யங்ஸ்டர்ஸும் சரி, கொஞ்சம் வயசானவங்களும் சரி, இவங்க எல்லாம் கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணது சிஎஸ்கேயால தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஜ்ல இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சில பேர் இருப்பாங்க, இதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்த பழைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் எல்லா மேட்சஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஐபிஎல் அப்படின்ற ஒன்னும் சிஎஸ்கே அப்படின்ற ஒன்னும் தோனி, முக்கியமா தோனின்ற ஒரு ஸ்டார்டம்காக நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ அவங்களுக்கான ஒரு சேனலா தான் இந்த தமிழ் கமெண்ட்ரி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ அதுல நிறைய கிரிக்கெட் பேச மாட்டாங்க, வெறும் ஃபன்னு தான் இருக்கும்ன்றது வந்து முன்ன புரிஞ்சுக்க முடிஞ்சது. பட் அந்த இதோட ஒரு கோரா இருந்தது யாருன்னா ஆர்ஜே பாலாஜி, சீகா, அந்த காம்பினேஷன் இருந்தது. முன்ன எப்படி இருந்ததுன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி வந்து ஃபன் பண்ணுவாப்ல, அவர் வந்து கிரிக்கெட் பத்தி பேச மாட்டாரு, மத்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவரை சுத்தி கிரிக்கெட் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆர்ஜே பாலாஜி மேலயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது, பர்சனலா நிறைய ஷேம் பண்றாரு, இது பண்றாருன்னு. அது எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல. மேபி பிளேயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ இல்ல அவங்க ஃபேமிலி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோ பார்த்தா அது தப்பா இருக்கும். பட் அது ஒரு ஃபன்னு கடந்து போயிட்டா அது ஒரு ஃபன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பிரச்சனையா இருக்கு? இப்ப நம்ம பேசுறதுன்னா பில்டப், அது ஒரு பெரிய இது இருக்கு, பில்டப் இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு அதான் சொல்றேனே, நம்ம கிரிக்கெட்டோட இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது உங்க கூட இருக்க கோ கமெண்டேட்டர் வந்து கிரிக்கெட்டை பத்தி கிரிக்கெட்டா பேசிட்டு இருப்பார்ல, நீங்க அதையுமே தடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். இது கரெக்ட். எனக்கு என்னன்னா, தமிழ் கமெண்ட்ரிலயுமே நிறைய நாலேஜபிளான கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரீசெண்டா கிரிக்கெட் ஆடிட்டு ரிட்டையர்ட் ஆனவங்க, இல்ல பிளேயிங் ஏஜ்லயே ரிட்டையர்ட் ஆனவங்க. அபினவ் முகுந்த் இருக்காரு, அனிருதா ஸ்ரீகாந்த் இருக்காரு, இன்னும் 1-2 பாபா பிரஜித், இந்திரஜித், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கொஞ்சம் கிரிக்கெட் பேச வந்தா இதுக்கு முன்னாடி இருக்கிற பழைய கமெண்டேட்டர்ஸ் இருந்து என்ன இப்படி சொல்ற, இப்போ ஒரு கிரிக்கெட் பாயிண்ட் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, முக்கியமா சிஎஸ்கேக்கு அப்போஸ் பண்ணியோ இல்ல தோனி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் பண்ணிருக்காருன்றதையோ சொல்ல வந்தா, நான் இன்னைக்கு இந்த கமெண்ட்ரியில கூட பார்த்தேன், தோனி வந்து சாம் கரனுக்கு ஓவர் கொடுத்திருக்க கூடாதோ அப்படின்னு சொல்றாருன்னா தோனியே மேபி ஒத்துப்பாரு. ஆமா நான் ஒன்னு யோசிச்சேன், அது ஒரு டாக்டிக்கலி மேபி தப்பாயிருச்சுன்னு தோனியே ஒத்துப்பாரு. ஆனா இவங்க இல்லங்க, தோனி என்னங்க பண்ணுவாரு, பாவம் தோனி வந்து அவரு அப்படி இல்லைங்க, இப்படி ஒரு டீமை வச்சு 20 ஓவர் ஆடுறதே பெரிய விஷயங்கன்ற மாதிரி பேசுறாங்க.
அந்த மாதிரி பேசுறாங்க. சோ இது என்ன ஆயிருதுன்னா அது ஒரு பிரஷர் போல. முரளி விஜய் கூட அதுல சொன்னாரு, அது மேபி அந்த சேனலோட பிரஷரா இல்ல மார்க்கெட்டோட பிரஷரான்னு தெரியல. இல்ல இருக்கு அந்த சேனல்லே வந்து தோனி 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 சிஎஸ்கே அப்படி சொல்லி பழகிட்டாங்க. அப்படிதான் கொண்டு போயிட்டு குளோரிஃபை இவங்களும் கொஞ்சம் ரொம்ப உள்வாங்கி அதிகமா கூவுறாங்க. குளோரிஃபை வந்து இன்னும் அதிகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நீங்க குளோரிஃபை பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. ஆனா ரொம்ப ரொம்ப பண்றதுமே வந்துட்டு அவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்றது தெரியல. நார்மலா பாக்குறவங்களுக்கு அதான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா அந்த பேலன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம வந்து டினையே பண்ணல, தோனின்றவர் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். அவர் அச்சீவ் பண்ணாதது எதுவுமே கிடையாது கிரிக்கெட்ல. ஐபிஎல்லயும் சரி, அவர் பேட்ஸ்மேனாவும் இன்ஃபேக்ட் சொல்ல போனா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல கூட தோனியோட பெர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் கொஸ்டின் பண்ணலாம். இது வரைக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கல, ஒரு 50 தான் போட்டிருக்காரு, ஸ்டேக் ரேட் கம்மியா இருக்கு, அந்த மாதிரி சொல்லலாம். பட் இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஓடிஐலயும் டு சம் எக்ஸ்டென்ட் டெஸ்ட்லயும் அவர் வந்து ஒரு லெஜெண்ட். அந்த பொசிஷன்ல ஆடி அந்த அளவுக்கு மேட்ச் வின் பண்ணது அவ்வளவுலாம் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஐபிஎல்ல வந்து தோனியோட கொஸ்டினே பண்ண முடியாது. கரெக்ட். இப்ப வேணா ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமா இந்த ஃபிட்னஸ்ல பிரச்சனை அதுல சொல்லலாமே தவிர, ஓவரால் ஐபிஎல் எடுத்து பார்த்தா அவர் ஒரு லெஜெண்ட்ன்றது ஓகே. ஆனா அவர் மனிதரே கிடையாது, அவர் தவறே பண்ண மாட்டாரு, அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரூ சிஎஸ்கே ஃபேன்ஸோ தோனி ஃபேன்ஸோவே ஒத்துக்க மாட்டாங்க. அது அவரே தப்பே பண்ணாலும் இவங்க அது தப்பு இல்லைன்னு பேசுறாங்கல்ல. ஆமா, அது ஒரு விஷயம் தான். கரெக்ட். சோ இதுல என்ன ஆயிடுதுன்னா இப்ப யாருமே பேச முடியாது. கமெண்ட்ரியில இருக்கிறவங்களும் பேச முடியாது. அந்த கமெண்ட்ரியில இருக்கிறவங்க இப்படி சொல்றாங்கன்னு நம்ம வெளியில இருந்தும் ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஆமா. சோ இது என்ன ஆகி போச்சுன்னா, தோனினா தோனிங்க, அவர் என்னதான் இருந்தாலும் இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லி பில்டப் பண்றதே ஒரு இதா போயிடுச்சு. அதையும் நான் ஒத்துக்கிறேன். ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாருமே அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்கிற அந்த ஸ்டேட் டீமுக்கோ இல்ல அந்த ஐபிஎல் டீமுக்கோ தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் கூட ஒத்துக்கிறேன். ஆனா என்ன இருக்குதுன்னா டீம் சப்போர்ட்டா கூட இல்ல இது. அந்த இப்ப வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இப்ப இதுக்கு முன்னாடி வந்து தோனியும் ரைடுவும் பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்ப ரைடு நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப வந்து ரைடு ஸ்ட்ரைக்கு வரும்போது தோனி நோன்ட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாத்தீங்கன்னா தோனி மேபி அது பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி எரரா கூட இருக்கலாம். அந்த மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க என்னன்னா ரைடு திட்டிட்டு இருப்பாங்க, என்னங்க அவரு லாஸ்ட் ஓவர்ல வந்து தோனி ஸ்ட்ரைக்ல இருக்காரு, இவர் என்னமோ பெரியவர் மாதிரி ரன்னிங் வர்றாரு அப்படி சொல்றாங்க. சோ இதுலதான் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா வருஷமும் சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா மேல போயிடுவாங்கன்றனால அந்த குடுக்கிற பில்டப் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த தடவை அது கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அந்த சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் எக்ஸ்போஸ் ஆனது இதுலதான். சொல்லுங்க. இப்ப வெறும் பில்டப்பா மட்டும் தான் தெரியுது. கரெக்ட். அங்க நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்றப்ப நீங்க பில்டப் பண்ணா ஓகே அப்படின்னு தெரியும். இப்ப பர்ஃபார்மன்ஸ் கம்மி ஆயிட்டு நீங்க பில்டப் கொடுக்குறப்ப அட யாரா இவன் சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும். கரெக்ட். என்னன்னா இந்த சோசியல் மீடியால பேக் ஃபயர் ஆகும்னு பயப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒரு உண்மையை சொல்லிட்டா தோனி இப்ப நம்ம சொன்னதுக்குமே இப்ப நம்மள வந்து திட்டுவாங்க கடிப்பாங்கன்னா நமக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஆனா அவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் மாதிரி ஒரு பெரிய சேனல்ல ஒரு கமெண்ட்ரி பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதோ அததான் ஒரு கெரியரா போயிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற பயத்துலதான் இதை பண்றாங்களோன்னு தோணுது. அதை மீறி கட்ஸோட பேசுறது ரொம்ப கம்மி பேராதான் இருக்காங்க. பட் இந்த மாதிரி பேசுறப்ப பொய்யா பேசுற மாதிரி தெரியாது அவங்களுக்கு. தெரியும், ஆனா அது என்ன பண்றது, அந்த மார்க்கெட் பிரஷர்னு அவங்க சொல்லலாம். பட் இது மாறணும். அது எப்ப மாறும்னா நிறைய ஆடியன்ஸ் வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு சேனலே கண்டிப்பா ஏத்துப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. கிரிக்கெட் பாக்குற எல்லாருமே ஒரு சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்கல்ல, இது இவ்வளவுதான் முடியும் அப்படின்றப்ப அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க வந்து இன்னும் அந்த சூப்பர் ஹீரோ ஹைப் நீங்க குடுத்துட்டே இருந்தா அப்புறம் நம்ம தான் போலியா இருக்க மாதிரி தான் தோணும். நம்ம வேற ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். கரெக்ட். சோ அது வந்து எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணதான் மாறும். அதனால கிரிட்டிசைஸ் பண்றவங்க நீங்க போயிட்டு வாயடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் எனக்கு என்னன்னா இன்னொரு ஒப்பீனியன் சொல்றாங்க. இப்ப வந்து அவர் முத்து எல்லாம் எப்படி கமெண்ட்ரிக்கு வராரு, அவருக்கு என்ன வந்து இது இருக்கு அப்படின்றாங்க. எனக்கு அதுல அவ்வளவு உடன்பாடெல்லாம் இல்ல. இப்ப நம்ம ஹர்ஷா போக்லே எல்லாம் ஒரு பெரிய கமெண்டேட்டர். இப்ப அவரை வந்து நிறைய பேர் வந்து நீங்க என்ன கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரையும் தான் ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ஒரு வர்ணனையாளர், அவர் ஒரு கமெண்டேட்டர். நல்லபடியா கமெண்டேட் பண்ணாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் கேம பத்தி பேசுறாரு இல்ல பிளேயர்ஸ பத்தி பேசுறாருன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு எக்கச்சக்க டேட்டா வேற இருக்கு, நல்ல டேட்டால ஒர்க் பண்றாங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ பத்தி பேசுறாங்க. அவங்க ஜஸ்ட் இப்போ ஆக்ஷன்ல ஐடென்டிஃபை பண்ண அன்கேப்டு பிளேயர்ஸ பத்தி பேசுறதுல அவங்க ஏதோ ஸ்டேட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது, எங்க ரூரல்ல போயிட்டு சின்ன சின்ன லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணது வரைக்கும் டேட்டா எடுத்து பேசுறாங்கல்ல. கரெக்ட். அவர் கிரிக்கெட் பிளேயர் கிடையாது,
ஆமா ப்ரொஃபஷனலா விச் மீன்ஸ் இன்டர்நேஷனல்ல ப்ளே பண்ண பிளேயர் அவர் கிடையாது. பட் ஆமா இருந்தாலும் அவர் ஒர்க் பண்ணி அதை பத்தி பேசுறப்போ அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. அந்த கரெக்ட். மாதிரி கேக்குறப்போ அப்படித்தானே எல்லாமே ஆரம்பிக்கணும். ஆமா. சோ நீங்க வந்து எக்ஸ் கிரிக்கெட்டரா இல்ல எங்கேயுமே விளையாடாம கமெண்டேட்டரா ஆனீங்களா, ம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க அங்க வந்து அப்படி பார்த்தா ஆர்ஜே பாலாஜிட்ட அந்த கேள்வியை நிறைய பேர் கேட்கல. ஏன்னா அவர் வந்தது அவர் ஃபன் பண்றதுக்காக வந்தாரு ம். அப்படின்றது. ஃபன் பண்ணப்ப யாருமே எதுவுமே கேட்கல. பட் கேட்கல. பிளேயர்ஸ பர்சனலா பாடி ஷேம் பண்ணப்பயோ இல்ல கொஞ்சம் அபியூஸ் மாதிரி பண்ணப்பயோ அவங்களோட பேரை வச்சு அவங்களோட உருவத்தை வச்சு ட்ரோல் பண்ணப்பயோ தான் அப்படி கேட்டாங்களே பட் தவிர இப்போ அது போயிட்டு இருக்குல்ல. அது போயிட்டு தான் இருக்கு. அது இந்த ஃபீல்டுலன்னு இல்லையே, அது எல்லா ஃபீல்ட்லயுமே போயிட்டு தான் இருக்கு. எல்லாத்துலயுமே அது குறையணும்ன்றது ஒண்ணு. ம். எனக்கு என்னன்னா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ வந்து டேட்டா எக்கச்சக்கமா இருக்கு. ஆமா. நீங்க கிரிக் பஸ் அடிச்சாலே அவ்வளவு வருது. ம். நம்ம அந்த கிரிக் இன்ஃபோ அடிச்சா முன்னெல்லாம் வந்து எவ்வளவு மேட்ச் எவ்வளவு விளையாடி இருக்கான்னு தான் வரும். இப்ப ஃபில்டரோட எல்லாமே வருது. ஆமா. 2022ல இருந்து அவர் எவ்வளவு அடிச்சிருக்காரு, நம்பர் 3 பொசிஷன்ல எவ்வளவு ஆடி இருக்காரு, நம்பர் 4ல எவ்வளவு ஆடி இருக்காரு, டொமஸ்டிக் எவ்வளவு ஆடி இருக்காருன்னு எல்லாமே வருது. சோ ஈவன் நம்மளுமே வந்து எல்லா கிரிக்கெட்டுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ம். கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து அண்டர் 19 கிரிக்கெட் பாக்குறோம், விமன்ஸ் ஆமா. கிரிக்கெட் பாக்குறோம், அண்டர் 19ல விமன்ஸ் கிரிக்கெட் பாக்குறோம், எல்லாமே இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இருக்கும்போது ம். நீங்க ஒரு கமெண்டேட்டரா வரீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ பத்தியோ அந்த டீமை பத்தியோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் பத்தியோ ஸ்டாட்ஸ பத்தியோ நீங்க கேட்டீங்கனாலே கொடுக்க போறாங்க. ஆமா. இல்லன்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு டீம் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் அந்த டேட்டாவை சொல்றேன். கொடுப்பாங்க. டேட்டா ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்கு. இப்ப இந்த ஏன் பிஷப் எல்லாம் பாத்தீங்கன்னா ம். வரிசையா எடுக்கிறாரு. இப்படிதான் அவர் 1947ல அவங்க ஆமா. தாத்தா கூட இந்த மாதிரிதான் ஒரு தடவை விளையாண்டாருன்ற அளவுக்கு டேட்டா சொல்றாரு. இதை ஏன் பிஷப் போய் தேடிலாம் இது பண்ணிருக்க மாட்டாரு. ஒர்க் பண்ணிருப்பாரு. ஜஸ்ட் எனக்கு இந்த டேட்டா வேணும், இவரை பத்தி ஒரு அதான் விஷயத்தை சொல்றேன். சொல்லுங்க இப்ப எனக்கு அப்படின்னு என்னன்னா சொல்லப்போறாரு. இப்ப டிகே இருக்காரு, தினேஷ் கார்த்திக் கமெண்டேட்டரா இருந்தப்ப அவரை எல்லாரும் பாராட்டினதுக்கு காரணமும் அவர் கேம பத்தி நல்லா பேசுறாரு, பயாஸ்டா இருக்க மாட்டாரு. பயாஸ்டா இருக்க மாட்டாருன்றதுதான். ம். இப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப உங்களுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயோ இல்ல நீங்க ஒர்க் பண்ற சேனல்லயோ ஒரு டீம் இருக்குன்றது ஒண்ணு. ஆமா. பர்சனலாவே எல்லாரும் டீம் வச்சுக்கிறாங்க. ம். 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 இப்ப என் கூட கிரிக்கெட் ஆடுற ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவங்க எல்லாம் வந்து இப்ப தினேஷ் கார்த்திக்கோட ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அவங்கள்ட்ட இருக்கிற அனலைசிஸ எடுத்து கொடுப்பாங்க. ம். 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 அவரு கேட்பாரு, நான் பாத்திருக்கேன். நான் ஆமா. அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது டிகே வந்து கால் பண்ணி கேட்பாரு, தம்பி இந்த இதுக்கு போறேன்டா, ஷோக்கு போறேன்டா, இது ஆமா. பத்தின டேட்டாஸ் எல்லாம் எனக்கு எடுத்து அனுப்புடான்னு சொல்லுவாரு. சோ ஆமா. நான் என்ன சொல்றேன், நீங்க அவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு அதுல இருந்து அவ்வளவு அமௌண்ட் வருது, அவ்வளவு ரெகக்னேஷன் வருது, இவ்வளவு பேர் உங்களை நம்பி பாக்குறாங்கன்றப்ப ஒரு மினிமல் எஃபர்ட் யார் யாரு என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்றது உங்க ம். டீம் வச்சோ இல்ல நீங்க ஆல்ரெடி இருக்கிற டீமை யூட்டிலைஸ் பண்ணியோ கூட சொல்லலாம். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா இப்ப இப்படி போயிட்டு இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இப்ப ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ்ல வந்து ஒரு ஸ்டாட்ஸ் போடுறாங்கன்னா அந்த ஸ்டாட்ஸ பத்தி பேசுறாங்க. ம். ம். ஆமா. why CSK is losing, டாப் 3 பெர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் 2022னா அத பத்தி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே ஸ்டாட்ஸ தமிழ்ல போடுறாங்க. ஆனா போங்க மேட்சே தோக்க போறாங்க, இது ஒரு ஸ்டாட்ஸ்னு உட்கார்ந்து இது போடுங்க. இங்கிலீஷ்கார கமெண்ட்ரி. இது இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் கேக்குறது, இங்கிலீஷ்காரன் கேக்குறது. அதுதான் சொல்றேன். ஆ. இல்ல நான் என்ன சொல்றேன், தமிழ்ல அதே ஸ்டாட்ஸ போட்டா ம். இவங்க ம். வந்து ஆமா இத இப்ப பார்த்து மட்டும் என்னங்க ஆக போகுது, அட போங்க, ஆமா. அட டீமே தோத்து போச்சுங்க அப்படின்றாங்க. சோ இதுக்கு ம். முன்னாடி ஸ்டாட்ஸ் இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க வந்து ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்ட். சோ அந்த உலகத்துக்கு என்ன மேட்ச் ஆகுமோ அத வந்து பேசுறாங்க, அதுதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப ம். ம். இப்ப ஒரு பிரைம் தோனி இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து இது வரைக்கும் எல்லா சேசஸும் பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காரு. எங்க இருந்தோ அக்ஷர் பட்டேல் எல்லாம் லாஸ்ட் 4 பால் 6 அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு, என்னென்னமோ பண்ணிருக்காருன்னு தெரியும். இப்ப இருக்கிற தோனியால ஒரு 27 பால் 80யோ 90 சேஸையோ பண்ண முடியாதுன்றனாலதான் அவரே பின்னாடி வராரு. ஆமா. ஆனா ம். இவங்க தோனி இருக்க வரைக்கும் முன்னாடி மேட்ச்ல உயிர் இருக்குங்க, ஒரு ஆளால முடியும்னா அது தோனியால தாங்க முடியும். தோனி இவர்லாம் முன்னாடி எப்படின்னா வருவாங்க. தமிழ்ல எப்படின்னா அங்க அம்பத்தி ரைடு. ம். If Dhoni started scoring, CSK will score more than 300 runs. ஆமா இருக்கு. அப்படின்றது அங்க. ஆனா இது எல்லா ரீஜனல் லாங்குவேஜ்லயும் இருக்கு. இர்ஃபான் பதான் வந்து மும்பை இந்தியன்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணாருன்னு சொல்லிதான் ம். ம். அவரை வந்து ஹர்திக் பாண்டியா இப்போ அந்த கமெண்ட்ரில இருந்து அங்க தூக்குனாங்க. சோ இது எல்லாரும் ஆயிட்டாரு. ஆமா இப்ப அங்க பண்றாங்கன்னா இங்க பண்றது நியாயமா கிடையாது, எங்க பண்ணாலும் அது தப்புதான். ஆமா. இப்போ என்னன்னா நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல கமெண்டேட்டர்ஸ் இருக்காங்க, நல்லா பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒண்ணு அவங்கள பேச விடுங்க. இல்ல நீங்க அந்த வேலையில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாவது எஃபர்ட் எடுத்து எவ்வளவு பேர் நீங்க Facebookல சோசியல் மீடியால பாருங்களேன், ஸ்டாட்ஸ் குருன்னு ரேண்டமா ஒரு சில பேர் உருவாயிருக்காங்க.
அவங்களுக்கு எங்க இருந்து ஸ்டாட்ஸ் கிடைக்குதுன்னு கேக்குறேன். கூகுள் தான். அப்புறம் உங்களுக்கு ஏன் கிடைக்காது? அதை விட அதிக டேட்டா இருக்கே உங்களுக்கு. ஆமா, அதை விட நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம், இதெல்லாம் எந்த அளவுக்கு ட்ரூத் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் டேட்டாவும் கிடைக்கும். நான் தான் சொல்றேனே, நீங்க வந்துட்டு பண்ணுங்க, குளோரிஃபை பண்ணுங்க, ஹைப் கொடுங்க, எல்லாமே பண்ணுங்க. பட் ஆனா கிரிக்கெட்டையும் கொஞ்சம் நல்லா பேசுங்க, கிரிக்கெட்டை பத்தி பேசுங்க, அதுல என்ன ஹார்டா இருக்கு, எது ஈஸியா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, இன்னொருத்தன் கிரிக்கெட்டை பத்தி பேசுறான்ல, அவனையும் குளோரிஃபை பண்ணுன்ற மாதிரி கேள்வி கேட்காதீங்க அவங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, இதே மீடியாக்காக அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களும் குளோரிஃபை பண்ணி பேசணும். இப்ப அவங்க சொல்ல வர விஷயத்தை விட்டுட்டு வேற எதையோ போக்கஸ் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுது. சோ அத இன்னொன்னு தமிழ் கமெண்ட்ரிய பத்தி நாம கொஸ்டின் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு பிடிக்கலன்னா நீ ஏன்டா பாக்குற அப்படின்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, இந்தியால இருந்துட்டு இந்தியால இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, இங்க வந்து ஒரு மதவாதம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பேசணும்னா கோ டு பாகிஸ்தான் ஆமா அப்படின்பாங்க. இல்ல இங்க ஏதாவது இந்த கன்னட தமிழ் பிரச்சனையை பத்தி பேசினா நீ எங்க இருக்க அங்க போன்ற மாதிரி ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னா அதுல அத கேட்கதான் செய்வாங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் ஏன் தமிழ் கமெண்ட்ரி பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறேன்னா, இப்ப என் வீட்டுல ஒரு டிவி இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு ஸ்மார்ட் டிவி இருக்கு, அது என் ரூம்ல இருக்கு. அந்த ரூம்ல நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷும் சூஸ் பண்ண முடியும், தமிழும் சூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நான் கண்டிப்பா எனக்கு ப்ரிஃபரபிளா இருக்கிற இங்கிலீஷ் தான் வச்சு பார்ப்பேன். அந்த நேரத்துல நீங்க என்ன கேள்வி கேட்கறது கரெக்ட், நீ ஏன் தமிழ்ல பாக்குற, நீ பிடிக்கலன்னா பாக்காதேன்னு. இப்ப நிறைய பேர் வீட்டுல கேபிள் தான் இருக்கு. இப்ப எங்க வீட்டுல கேபிள், அதான் சொல்றேன், இங்கிலீஷ் சேனல் கட் பண்ணிட்டான். அதேதான், ஹால்ல கேபிள் தான் இருக்கு. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பாக்குறோம் இல்ல உட்கார்றோம்னு வச்சுப்போம், அப்ப தமிழ் தான் வரும். ஏன்னா அந்த பேசிக் பிளான் எல்லாத்துலயும் தமிழ் தான் இருக்கு. அதுக்கு இங்கிலீஷ்க்கு கட்டணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே இருக்கு, இதெல்லாம் வச்சுப்போமே. மேண்டேட்டரியா நீங்க அந்த லாங்குவேஜ் தான் போடுறீங்கன்றப்ப அதை நான் பார்த்தா. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, எனக்கும் தமிழ்ல சில டைம் பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் இது கிரிக்கெட் தமிழ்ல கமெண்ட்ரி பண்ணுன்றப்போ நம்மளாம் புடிச்சு பார்த்தவங்க தானே. அதேதான், தமிழ்ல கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கு. நமக்கு ஒரேடியா ரொம்ப ரொம்ப இங்கிலீஷாவும் போயிட்டு பார்க்க முடியாது. ஒரு சேஞ்சுக்கு அப்பப்போ மாத்தி பார்ப்போம், அதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு தோணும். சோ அதுக்காக, ஏன்னா இதுல இன்னும் நிறைய தமிழ் பிளேயர்ஸ் பத்தியோ சிஎஸ்கே டீம் பத்தியோ அனலைசிஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பியோ இல்ல ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்டாவது இருக்குமோன்னு நம்பி மாத்தோன்னு வச்சுப்போம். சோ அதுலயும் இவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும் போதுதான் வந்து காண்டாகுது. சோ இன்னொன்னு எனக்கு என்னன்னா, இப்ப இதுல வந்து ஒரு கேஸ்ட் ரிலேட்டட் விஷயமும் பேசுவாங்க, அத பேசாம நம்மளால கடக்க முடியாது. அதோட நான் இத வந்து ட்ரோல் பண்ணி ஒண்ணு போட்டிருந்தப்ப அவங்க சொன்னது என்னன்னா, எல்லாருமே இததான் கன்வியூஸ் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆதிக்க ஒரு வர்க்கத்தை கொஸ்டின் பண்றதும் ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு வர்க்கத்தை கொஸ்டின் பண்றதும் ஒண்ணு கிடையாது. ஆமா, சும்மா அதுக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல போயிட்டு நீங்க அந்த ஆதிக்க கேஸ்டையோ இல்ல அந்த அப்பர் கேஸ்டையோ அவங்க அதுக்கு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அங்க யூஸ் பண்ணல அப்படின்றப்ப ரேண்டமா அவங்கள நீங்க போயிட்டு என்னவோ அப்படி இப்படின்னு கலாய்ச்சிட்டு வரீங்கன்னா அது தப்பு, அது நீங்க அபியூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். பட் அங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் நீங்க ஆப்வியஸா பார்த்தாலே தெரியும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரியில ஒரு குறிப்பிட்ட கேஸ்டோட ரெப்ரசன்டேஷன் இருக்குன்னு. அதனால அத வந்து நம்ம ஒரு கொஸ்டினா கேக்குறோம், ஏன் அதுக்குள்ள வந்து வரச்சே போறச்சே காத்தாலன்னு. சோ அதுக்கு இவங்க பதில் சொல்றாங்கன்னா, அவன் அந்தந்த ஸ்லாங்ல தான் பேசுவான், அதுல உனக்கு என்ன எரியுதுன்னு கேக்குறாங்க. எனக்கு அவங்க பேசுற ஸ்லாங்லயோ அவங்க அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்கன்றதுலயோ எனக்கு பிரச்சனை இல்லை. நான் கேட்க வர கேள்வி என்னன்னா, அதை மட்டுமே ப்ரிஃபரன்ஸா வச்சு நீங்க எடுக்கிறீங்கன்றது ஆப்வியஸா தெரியுது, ஏன் அப்படி பண்றீங்கன்றத அங்க கேக்குறீங்க. நீங்க பண்றது வெளியே இருக்கு உங்களுக்கு தெரியுது. ஆமா, ஏன்னா இடையில வந்து சீக்காவை வந்து இவங்க இன்னொரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. நான் தான் சொன்னேன்னு, சீக்கா வந்து பிராமின் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு, முஸ்லீம் பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணலன்னு ஒரு புதுசா ஒன்னு உருட்டிட்டு வந்தாங்க. நான் அதெல்லாமும் என்டார்ஸ் பண்ணல, அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, அவர் ரொம்ப கேஷுவலா தான் இருப்பாரு. அவர் திட்டுறதுன்னா எல்லாரையும் திட்டுறாரு, பேசுறதுன்னா பேசுறாரு. அவர் வந்து வாடா போடான்னு சொல்றது நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. அது கூட ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப சுனில் கவாஸ்கர் வந்து ரிஷப் பண்ணிட்டா ஸ்டூபிட் அப்படின்னு திட்டினாரு. அவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னா அது பிரச்சனை இல்ல. ஆமா, பட் பொதுவா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது இந்த வாடா போடான்னு பேசலாமா, அடே மச்சான் கிச்சான்னு பேசுறது, அது எனக்கு என்னமோ அது பிளேயர்ஸோட இஷ்யூன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிளேயரும் அதை பிரச்சனைன்னு பேசலன்றனால அது பிரச்சனை இல்ல. அந்த பிளேயர்ஸ் தான் பார்க்கல, அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, அந்த ரெப்ரசன்டேஷன் வந்து டேலண்ட் வைஸ் இருந்தது அப்படின்னாலே இந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யாருன்றது ஒண்ணு இருக்குல்ல,
நீ சொல்றப்போ ஓகே, எல்லாருமே அதை சொன்னா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். இப்ப நீங்க சீக்கா சொல்லலாம் இந்த மாதிரி. இதே வந்து ஒரு ஸ்ரீ அனிருதா பேசினாலோ இல்ல வேற யாராச்சும் பேசினாலும் நம்ம உடனே இமீடியட்டா ரைஸ் ஆகி கொஸ்டின் பண்ணுவோம்ல. ஆமா, அந்த ஏஜ் ஒன்னு இருக்கு. கரெக்ட். அது எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு என்னன்னா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பிளேயரா இருந்தாங்களா இல்லையா, இல்ல அவங்க இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இல்லையா, அவங்க இப்படி பேசுறாங்களா இல்லையா, அது எல்லாமே பிரச்சனையே கிடையாது. அவங்க வேலையை அவங்க ஒழுங்கா பண்ணாங்க அப்படின்னாலே போதுமானது. அண்ட் நிறைய டேலண்டட் பிளேயர் கமெண்டேட்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஃபில்டர்னால அவங்க வந்து இப்படி கிடையாதுன்றதுனால நீங்க உள்ள கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பா கொஸ்டினபிள் தான், தப்புதான். ஆமா. ஸோ முடிவா வந்து இப்ப இதே ஓப்பனா சொல்லிடுவோம், நானும் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, இவரும் சிஎஸ்கே ஃபேன் கிடையாது. ஆமா, அதனாலதான் இந்த வன்மத்தை கிரியா அப்படிலாம் கிடையாது. இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, நீ தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஏன்டா சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ண இருக்க. இதுல என்ன இருக்கு? ஆமா. சோ இன்னொன்னு சொல்றேன், நானும் சிஎஸ்கே ஹேட்டர் எல்லாம் கிடையாது, அவரும் கிடையாது. எல்லா டீமுமே கிரிக்கெட் நல்லா பார்க்கக்கூடிய ஆட்கள். இன்ஃபேக்ட் சொன்னா எல்லாருக்குமே தோனி வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா. சோ அதனாலதான் இந்த ரீஜனல் டீமும், இன்னொன்னு ரீஜனல் டீம்ல ஒரு சில பேரை பிடிக்கும். சோ அதனால எல்லா டீமுக்குமே ஓரளவு சப்போர்ட் பண்ற ஆட்கள் தான். அது ரொம்ப ஓவர் த போர்டா போகும்போது வந்து கொஞ்சம் கடுப்பாகுது அப்படின்னு. நம்ம எல்லாரும் மைண்ட் செட்லயும் இதையே திருப்பி கொண்டு வரோம். நம்ம இது ஒரு எப்படி சொல்றது, எல்லாருக்குமே திணிக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கரெக்ட். இதுதான்டா இப்படிதான், ஓ ஓகே ஃபைன், இதுதானா அப்போ எல்லாமே தோனி தானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் நமக்குள்ளேயே வந்துரும்ல. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். பட் ஆனா இதை தாண்டி கிரிக்கெட்னு ஒரு விஷயம் இருக்கு. அங்க கிரிக்கெட் தான் ஹீரோ. ஆமா, இவங்க எல்லாம் அதுல ஒரு நார்மலான ஆளுங்க தான், கிரிக்கெட் தான் அங்க ஹீரோ அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசலாம். இவங்க என்னன்னா, இவங்க இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப எப்படி சொன்னாங்க, தோனி கேப்டன்சி போனதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியலன்னா ஜட்டுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அடுத்து ருத்ராஜ் கொடுத்தாங்க, அப்படி ஸ்லோவா டிரான்சிஷன் பண்ணலாம். இந்த டிரான்சிஷன் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. போன வருஷம் பிரச்சனையா இருந்தது, மாத்தினப்ப. இந்த வருஷம் அது கொஞ்சம் தெரியல பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ரீஜனல் சேனலுக்குமே அந்த பிரச்சனை வரும். ஏன்னா இப்ப ஃபுல்லா தோனி 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 தோனின்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த பிரச்சனை வரும். ஏன்னா தோனின்ற ஒரு பெரிய பிராண்ட வச்சுதான் எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்காங்க. தோனின்ற ஒரு பிராண்ட வச்சுதான் வந்து இந்த லாங்குவேஜோட கமெண்ட் வித்துட்டு இருக்காங்கன்றப்ப இதுக்கப்புறமா ஒரு சடனா ஒரு டென்ட் வரும். அந்த டென்ட்டுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து ஓரளவுக்கு மாறி மேல கொண்டு வருவாங்க. ஒர்க் பண்ணணும், அதுல நிறைய ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐகானை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்ட். சோ அதுக்கு ஒரு ஐகான் உங்களுக்கு வேணும், அவரை பத்தி நீங்க பேசணும். கரெக்ட். சோ எனக்கு என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை, சிஎஸ்கேக்கும் அதேதான் பிரச்சனை, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கும் அதேதான் பிரச்சனை. ஒருவேளை இந்த சீசன்ல இதுக்கு அப்புறமா வரிசையா ஃபுல்லா ஜெயிச்சு ஓரளவுக்கு டீசென்டா பாயிண்ட்ஸ் டேபிள்ல பினிஷ் பண்றாங்க, அடுத்த வருஷமும் தோனி ஆடுறாரு அப்படின்னா இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதே வச்சு ஒப்பேத்துவாங்க, வண்டி ஓடும். அதேதான் இருக்க கண்டென்ட்டுக்கு இந்த ஒரு வருஷத்தை நம்ம ஓட்டிக்கலாம். ஆமா ஆமா, எங்கேயுமே பண்ண தேவையில்ல, அதே திருப்பி பேசிட்டு இருக்கலாம். அதேதான். சோ வந்து இது பர்சனல் வன்மம் அதெல்லாம் கிடையாது. ஒரு ரொம்ப பயாஸ்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு. ஓரளவுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்சா எல்லாமே ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். சோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல மத்த டாபிக்ஸ் பத்தியும் பேசுவோம். சோ இது கிரிக்கெட் சீசன்னால கம்ப்ளீட்டா கிரிக்கெட் பத்தி பேசிட்டு இருக்கோம். கிரிக்கெட்டும் இல்லாம மத்த டாபிக்ஸும் ஏதாவது பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த தமிழ் கமெண்ட்ரிய பத்தினா உங்க ஒப்பீனியனையும் நீங்க சொல்லுங்க, அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்டேட்டர்ஸ் யாரு தமிழ் கமெண்ட்ரியில, ரொம்ப இந்த மாதிரி பயாஸ்டா பேசுற கமெண்டேட்டர் யாரு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அவங்க என்ன மாத்திக்கலாம்னு கூட சொல்லுங்க. கரெக்ட், அவங்க என்ன மாத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.